ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த எலக்ட்ரிக்கல் வேலை ஃபுல் வீடியோவுக்கு வந்து போட்டிருந்தோம் ஷார்ட்ஸு. அதோட ஃபுல் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் அப்புறம் க்ளீன் பண்ணுறோம். ஜங்ஷன் பாக்ஸு, ஸ்விட்ச் பாக்ஸு, ஃபேன் பாக்ஸு எல்லாமே நம்ம காங்கிரீட்டில் பைப் போடுறப்போ உடச்சி பைப் போடுறப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப்னா இருக்கும். அது சோறு பூச்சி முடிஞ்சோடனே சில டெப்த் பாக்ஸ்னால் வெளியில் இருக்கும். அதனால் இதே மாதிரி பிளேடு வச்சு இல்லை மர உளி ஆசாரி உளி வச்சு நம்ம எடுக்கணும். இங்கே பிளேடு இருந்தால் போதும், கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் பிளேடை வச்சு கம்ப்ளீட்டாக அறுக்கிறோம். அதே மாதிரி ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து நம்ம கன்சல்டிங் பைப் உடச்சி போடுறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத பூரா நம்ம உடச்சி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், அதை உடச்சி நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபேன் பாக்ஸில் 4 மூத்து ஸ்பாட் லைட்டுக்குன்னா 3/4 இன்ச்சு பைப்பு சைடில் விட்டுருப்போம். ஒரு ஃபேன் பாக்ஸை பார்த்திங்கன்னா 4 1 இன்ச்சு இருக்கும், 4 3/4 இன்ச்சு இருக்கும். அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பாட் லைட்டுக்கு பூரா நம்ம 3/4 இன்ச்சு பைப் விட்டுருப்போம், மவுத்துக்கு வந்து 1 இன்ச்சு பைப் விட்டுருக்கோம். அதை பூரா நம்ம உடச்சி இப்போ க்ளீன் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 by 1 உங்களுக்கு வர்றது ஃபுல்லுமே தெரியும். இந்த மாதிரி 2 மாடல் பாக்ஸ்னால் எதனா ஏசிக்கு 3/4 இன்ச்சு பைப்பை உள்ளே விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், மரவழியில் வெட்டி க்ளீன் பண்ணுறோம். ஃபேன் பாக்ஸு பார்த்திங்கன்னா ஃபேன் பாக்ஸில் இருக்கிற கலவை எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக இருக்கணும். சில இடத்துல கலவைனா ரொம்ப நாளாக இருக்கும், பூசி காஞ்சி போனதுனால நம்ம கையில் வச்சு ஸ்ப்ரிங்கு தள்ளுறப்ப இருக்கிறப்ப கையிலனா உரசி காயமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இதை பூராமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ப்ரிங்கு விடுறப்ப எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிளியராக உங்களுக்கு பாக்ஸ் அப்புறம் கட் பண்ணி இந்த இப்போ உடைக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப்பை பூராமே மரவழியை வச்சு நம்ம வெட்டி எடுக்கிறோம். ஃபேன் பாக்ஸை பூராமே கலவையில் இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வயரிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். வயரிங் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வயரிங் பூராமே நம்மளுக்கு குந்தன் கேப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது நல்ல வேறு தான். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸு, நெக்ஸ்ட்டு குந்தன் பாலி கேபிள் இருக்குது. இங்கே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு குந்தன் கேபிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. குந்தன் கேபிளில் தான் வாங்கிட்டு வரோம். மெயின்ஸ் பவர் சர்க்கியூட்டு ஃபுல்லுமே 2.5 ஸ்கொயர் mm போடுறோம். ஏசிக்கு இங்கே 4 ஸ்கொயர் mm தான் எப்பயும் போடணும். ஆனால் இவங்க இன்வெர்டர் ஏசி தான் மாட்டுவேன்றனால 2.5 போடணுன்றாங்க. 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமில் வந்து ஒரு பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி வச்சுருக்கோம். ஒரு பெட்ரூமுக்கு வந்து ஏசி பாயிண்ட்டு கிடையாது. ஹீட்ரு பாயிண்ட்டும் 2.5 ஸ்கொயர் mm போடுறோம். லைட்டிங் பாயிண்ட்டு, டிவி பாயிண்ட் எல்லாத்துக்குமே 2.5 போடுறோம். ஏசிக்கு மட்டும் செப்பரேட் சர்க்கியூட்டு டிபியிலேருந்து எடுத்து ஏசிக்கு மட்டும் ஒரு சர்க்கியூட்டு 2.5 சர்க்கியூட்டு போடுறோம். அதனால் அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த வயரை பூரா பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பூராமே 2.5 ஸ்கொயர் mm தான். குந்தன் கேபிள் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. வயர் கம்மியாக இருக்குது. 2 வீடுன்றனால பக்கத்து வீட்டில் அந்த வீட்டோட வயர் அதில் இருக்குது. இப்போ தேவைப்பட தான் எப்போயுமே வயர் கையில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டு மிச்சம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரிட்டன் கொடுக்க முடியாது. அதனால் அந்தந்த கலர் வயர் தீர வந்து நம்ம பண்ணுறோம். பவர்ஸ்க்கு வந்து 2.5, பாயிண்ட்டுக்கு வந்து 1 ஸ்கொயர் mm இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இப்போ வயர் இழுத்துட்டோம். நம்ம வயர் இழுக்கிறதுனா எடுக்க முடியல, ஒர்க்கு ரொம்ப டைட்டாக போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு எடுக்க முடியல. அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி லைட் எதுவுமே மாட்டாத இடத்துல அவங்க மாடல் லைட்டு மாட்டினாங்கன்னா சீட்டு போட்டு வயர் எடுத்து விட்டுறணும். போர்டுக்கு வந்து ஃப்ரேம் கையோடு போட்டு விட்டுறது. அவங்க நாங்கள் பெயிண்ட்ரு வந்து வச்சு நாங்கள் அடிச்சுக்கிறோன்ட்டாங்க. எப்போயுமே ஃப்ரேம் வந்து நம்ம போடக்கூடாது, அவங்க போட்டு விட்ருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் போடணும். இங்கே கொஞ்சம் அர்ஜென்ட் இருக்குன்றனால நீங்கள் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டிலேருந்து போகிறது வந்து 18-20 கிலோமீட்டர்ன்றனால அடிக்கடி வர முடியாதுன்றனால நீங்கள் போட்டு விட்ருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டாங்க. இப்போ அதுதான் தெரியும். இந்த வயர் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே கலர் கோட்டிங்காக தான் இருக்கும். நியூட்ரலுக்கு பிளாக்கு, ஃபேஸுக்கு ரெட்டு இல்லை எல்லோ போட்டிருக்கு. அது போக எர்த்துக்கு பச்சை, இன்வெர்ட்டருக்கு வந்து கிரே கலர் போட்டிருக்கு. பாயிண்ட்டுக்கு பூரா ஃபேன் பாயிண்ட்டு மஞ்சள் மட்டும், ஸ்பாட்லைட் பாயிண்ட்டு பூராமே ப்ளூ கலர் மட்டும், வால் பாயிண்ட்டு பூரா ரெட்டு மட்டும். எல்லாத்துக்கும் காமனாக நியூட்ரல் வந்து பிளாக் போட்டிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடி லைட். இங்கே பூரா ஸ்பாட்லைட் பாக்ஸ் வைக்கல, டெப்த் எல்இடியே போதும்னு சொல்லிட்டாங்க. சீலிங்கில் நம்ம 1.5 அடிக்கு 1.5 அடி கார்னர் வச்சதுனால நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லைட்டு பூராமே கிராஸ் க்ரீன் போட்டிருக்கு. ஒரு கிராஸ் வந்து பிங்க் கலர் போட்டிருக்கு, பச்சை ரோஸு போட்டிருக்கு. ஃபேன் பாக்ஸில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். ஆனால் ஃபேன் பாக்ஸுக்கு வந்து நம்ம ஸ்க்ரூ போட தேவையில்லை. ஏன்னா ஃபேன் மாட்டுறப்போ அந்த சீட்டை கழட்டிட்டு அதை கப்புக்கு மேலே தான் விடுவோம். அதனால் அந்த ஸ்க்ரூ அப்போ ஃபேன் மாட்டுறப்போ நம்ம போட முடியாது. சும்மா சின்ன நைஸ் கட்டு கம்பியை வச்சு நம்ம கட்டி விட்டால் போதும். ஃபேன் மாட்டுறப்போ அந்த கட்டு கம்பியை மட்டும் கட் பண்ணிட்டு ஃபேன் பைப்புக்குள்ளே அந்த சீட்டை போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டீல் ஒயரை வச்சு தான் நம்ம கட் பண்ணி விட்டு டைட் பண்ணிவிட்டு அது பார்த்தா நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய லெவலில் தெரியாது. இது நம்ம பிளாக் கம்பி தான் இருந்துச்சு, ஒயிட் கம்பியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க மொத்தமாக எல்லாத்துக்குமே பெயிண்டிங் ஏற்றிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு அதுவே போதுமானதாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்பாட் லைட்டை வந்து கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டு கரெக்டாக கேப் இருக்கணும். அவங்க பூச்சில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா பெயிண்ட்ரு வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு
க்ளீன் பண்ணி போட்டுக்கிடுவாங்க. ஹோல்டர், சுவிட்ச் போர்டு, டியூப் லைட்டு எல்லாமே பண்ணியிருக்கு. டியூப் லைட்டு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டியூப் லைட்டு மாட்டுறோம். நம்ம டியூப் லைட் மாட்டுறப்ப ஸ்ட்ரெயிட்டு பார்க்குறது வந்து ஸ்ப்ரிட் லெவல் வச்சு பாருங்கள். ஸ்ப்ரிட் லெவலில் ஸ்ட்ரெயிட்டு பார்த்தோன்னா ஒரு ஆள் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் ஸ்ட்ரெயிட் இருக்கான்னு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பெயிண்டிங் எல்லாம் கலர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்ததுக்கப்புறம் டியூப் லைட் கிராஸாக இருந்துச்சுன்னா அசிங்கமாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்றி போட்டு ஓட்ட போடுறப்போ வந்து அந்த ஹோலும் அசிங்கமாயிரும். ட்ரில் பண்ணி எப்போயுமே மாட்டுங்க. சக்க குச்சியை வந்து எப்போயுமே 8mm பிட்டுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். 8mm பிட்டுக்காண்டி நம்ம ஹோல் போட்டு சக்க குச்சி அடித்தா நல்லா க்ரிப்பாக இருக்கும். 6னா சில கரெக்டாக பெருசாக இருக்கும், நம்மளுக்கு உடைக்கிறப்ப சைடில் இருக்கிற கலவனா செதறிடும். அதனால் 8 பிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக சக்கை வந்து உள்ளே உட்கார கரெக்டாக இருக்கும். அந்த டியூப் லைட் செட்லேயே பிவிசி பிளக்கு கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் போட தேவையே கிடையாது. சக்க குச்சி போட்டிங்கன்னா தான் அது வாட்டுக்கு இருக்கும். சக்க குச்சியே போடுங்க. இல்லை பிளாஸ்டிக் ஃபிஷர் தான் போடணும்னா அதுக்கு தனியாக 6mm, 8mm, 10mm இருக்குது. அந்த ஃபிஷரை நம்ம செப்பரேட்டாக வாங்கி போடணும். டியூப் லைட்டில் உள்ள ஃபிஷர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அது உங்களுக்கு செட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டியூப் லைட்டை சக்கடிச்சு ஸ்க்ரூ போட்டு அதில் உள்ள ஸ்க்ரூ மாட்டக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கும். தனி ஸ்க்ரூவை மாட்டிட்டா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டியூப் லைட் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி மாட்டியாச்சு. ஸ்ப்ரிட் லெவலுக்கு கண் பார்வைக்கு ரெண்டுக்குமே கரெக்டாக இருக்கிற மாதிரி மாட்டியாச்சு. சீலிங் ஹோஸ் போடுறதுனா ரொம்ப பழைய மாடலுங்க. நான் என் வேலையில் எப்போயுமே சீலிங் ஹோஸ் போட மாட்டேன். சீட்டை போட்டுட்டு ஜாயிண்ட்டை உள்ள அடிச்சுட்டு மேலே சீட்டு போட்டாலே பெயிண்டிங் அடித்து சீட்டு மேலே பெயிண்டிங் அடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டை பூராமே ஃபஸ்ட்டு போட்டு தொங்க விட்டாச்சு. லைட் பாயிண்ட்டு, ஹோல்டர் எல்லாமே கொடுத்துட்டு லைனை செக் பண்ணிக்கிட்டு ஃபைனல் எல்லாம் ஓகே, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன் பை ஒன்னாக போர்டை பூரா ஏற்றி விட்டுட்டே வர்றது தான் நம்மளுக்கு வேலை. பார்த்தீங்கன்னா தெரியும், கலர் கோட்டிங், வால் பாயிண்ட் பூரா ரெட்டு, ஃபேன் எல்லோ, ஸ்பாட்லைட் பாக்ஸு ப்ளூ, இப்படி கலர் கோட்டிங் போட்டால் தான் எந்தெந்த ஃபேன் பாயிண்டில் எதுவும் ஃப்யூச்சரில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அவங்க இழுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லா பாக்ஸையும் கலட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த கலர் தான் இங்கே வந்திருக்குன்னு பர்ஃபெக்டாக முடியும். எப்போயுமே கலர் கோடிங்கில் வயர்லுங்க, கலர் கோடிங்கில் வயர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஓரளவு லைட் எரிய விட்டாச்சு. போர்டு மட்டும்தான் ஏற்றுறோம். வேலை ரொம்ப டைட்டாக இருக்குன்றனால ஃப்ரெண்ட்ஸு சுத்தமாக வீடியோ இடையில எடுக்க முடியல. மொத்தமாக எடுத்து வச்சுட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் இவ்வளோ ஃபுல்லாக, அதுவும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எல்லாமே ஹைஃபை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் போர்டு ஹைஃபை நல்லா தான் இருக்கும், உழைப்புனா நல்லா தான் இருக்கும். ஃபேன் மட்டும்தான் இந்த 2 வீட்டுக்கு மாட்டலையே தவிர மற்ற எல்லாமே மாட்டியாச்சு. ஏசிக்கு வந்து 20 amps MCB, ஃப்ரிட்ஜுக்கு, கிரைண்டருக்கு, வாஷிங் மிஷினுக்கு பூரா 16 amps MCB, லைட்டிங் லோடுக்கு, டிவி லோடுக்கு மட்டும் 10 amps MCB போட்டிருக்கு. லோடுக்கு தகுந்தாப்பில் நம்ம MCBயை போட்டுக்கணும். அதிக லோடு போட்டோம்னா எதுவும் ஃபால்ட்டுனா ட்ரிப் ஆகாது. கம்மியான லோடில் MCB போட்டோம்னா ட்ரிப் ஆயிரும். அதனால் அந்தந்த சர்க்யூட்டுக்கு எவ்வளோ லோடு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் MCB போடுங்க, அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 வீடும் கலந்து தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி சுவிட்ச் போர்டு ஏற்றுறப்ப ஸ்ப்ரிட் லெவலு, தமிழில் சொல்லணும்னா ரசமட்டம் வச்சு ஏற்றுங்க, அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இனி அடுத்தடுத்து வர்ற இதில் வந்து உங்களுக்கு வயரிங் பண்ணுறது எப்படி எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். எதுவுமே கஷ்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பழகுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும், பழகிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முறைப்படி நம்ம கரெக்டான ஆளுகிட்ட போய் நம்ம கரெக்டாக பழகினோம்னா கரெக்டாக வேலை யாருனாலும் பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா வேலையும் நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் சொல்லியும் தரேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு